டக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு படையப்பா 2 ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படியோ சொல்லியிருக்கு அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா 2 அதை பற்றி நம்ம ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் அது. அதாவது படையப்பா படத்துடைய ரீரிலீஸ் பற்றின ஒரு வீடியோ அதை தான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேச போகிறாரு. அதாவது படையப்பாவுடைய மெமரிஸை தான் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. 36 நிமிஷம் ஃபுல் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஆனால் அந்த வீடியோவுடைய கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள். நமக்கு படையப்பா 2 பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். ஏன்னா 2.0 பண்ணுறோம், இப்போ ஜெயிலர் 2 பண்ணுறோம். இதே மாதிரி படையப்பா படத்துடைய கிளைமேக்ஸில் நீலாம்பரி என்ன சொல்கிறா, நீலாம்பரி கேரக்டர் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பழி வாங்குவேன், நீ எனக்கு போட்ட உயிர் பிச்சையில் வாழ்கிறதுக்கு நான் ஒன்றும் வசுந்தரா கிடையாது நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு உயிரை மாச்சுக்கிறா. இப்போ அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதை இன்னும் நம்ம வந்து இப்போ பார்ட் 2ல் வந்து அதை சொல்லலாம். அந்த நீலாம்பரி கேரக்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ படையப்பா 2 டைட்டில் வந்து நீலாம்பரி அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து நல்லா நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் இந்த வீடியோவுடைய நிறைவாக வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு தாய்மார்கள் பெண்கள் எல்லாரும் கேட்டை உடச்சிக்கிட்டு போய் ஒரு படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படையப்பா திரைப்படத்தை மட்டும்தான் அப்படி வந்து கொண்டாடிருக்காங்க அப்படிங்கிறதையும் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் படையப்பா படத்தையே நீங்கள் ஃபுல்லாக பார்த்த ஒரு ஃபீலை வந்து சூப்பர் ஸ்டார் கொடுத்துருப்பார் தன்னுடைய நரேஷன் மூலமாக. ஒரு இடத்துல கூட ஒரு போர் அடிக்காமல் ஒரு தொய்வு இல்லாமல் இந்த 36 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அது மாதிரி ஒரு நரேஷன். ஏன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லியிருப்பார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாசிரியர் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பல பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டோரியை படையப்பா சீன் பை சீன் சொல்லி அது வந்து எந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு சீனும் வந்து எடுத்ததுக்கான அந்த அனுபவங்கள் தருணங்கள் ஒவ்வொன்றத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் பகிர்ந்து கொண்டு நம்ம அதை பார்க்குற போது இந்த காணொலியில் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு தான் சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லோரும் நம்ம சேனல்லையும் அது கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கை வந்து போன வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும். அதுமாரி இப்போ படையப்பா 2 வந்தால் எப்படி இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நமக்கு டிசம்பர் 12 4 நாளில் சூப்பராக படையப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுது. அதை நம்ம தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், கொண்டாடுவோம். ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நிச்சயமாக படையப்பா ரசிகர்களுக்கு ஒரு பொக்கிஷன் தான், ஒரு திருவிழா தான் படையப்பா அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த விஷயம் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படையப்பா 2 நீலாம்பரி பற்றிலாம் சொல்லியிருக்கிறது பற்றி, நீலாம்பரி வந்தால் எப்படி இருக்கும் மறுபடியும் படையப்பா 2 தேட்டரில் பார்த்தா அப்படிங்கிறது கொடுத்துன உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.